அடுத்து மெக்காலஸ் மினிட்ஸ் அண்ட் பெண்டிங் ரெசல்யூஷன். வில்லியம் பெண்டிக் தான் வந்திருப்பார். லார்ட் மெக்காலா வாஸ் அசோசியேட்டட் வித் லீகல் கோடிஃபிகேஷன். அவர் என்ன நினச்சார்னா, அவர் வந்து 1838 உள்ளே வந்திருப்பார். அவர் வந்து ஒரு கோடிஃபிகேஷனோட இருக்கணும்னு நினச்சார். கோடிஃபிகேஷனா கரெக்டாக கோடோடு இருக்கணும், இவ்வளோ ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும்னு யோசிச்சார். ஏன்னா வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அந்த எஜுகேஷன் தெரிஞ்சுக்கிட்டால் தான் பண்ண முடியும்னு யோசித்ததுனால அது கோடிஃபிகேஷன் சொல்கிறோம். டு ஜஸ்டிஃபை ஒன் ஆஃப் த colonial policies, the British continued with the downward filtration theory that colonial policy was an, அதாவது கீழ்நோக்கி வடிகட்டுதல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் பெரிய பெரிய பணக்காரங்க படிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எதுலனா எஜுகேஷனில். இன் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் த 1830 டெப்ட் வாஸ் ரெடியூஸ்ட் வந்து 10.5. 2 வாட்டி வந்திருக்கும், 2 வாட்டியுமே ஆன்சர் தப்பாக கொடுத்துருப்பான். லார்ட் மெக்காலா கேம் இன் இந்தியா 1838. 1838 வந்தார். பட் அவர் அந்த மினிட்ஸ் எழுதுனது 1835. Lord Macaulay was appointed as the President of the General Committee of the Public Institution by the General of Lord William Pendick. இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணார்னா லார்ட் வில்லியம் பெண்டிக். ஆன்சர் செக் பண்ணுவோம். லார்ட் வில்லியம் பெண்டிக் 1838 உள்ளே வந்தது. 5% கிடையாது, ஆன்சர் 10.5 தான். எஜுகேஷனு, லீகல் கோடிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆடம்ஸ் ரிப்போர்ட். ஆடம்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹிந்துவும் ஒரு முஸ்லீமுக்கும் உள்ள முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருப்பார். அப்புறம் இண்டிஜினியஸ், அதாவது பழங்குடி மக்களுக்கான ஒரு ஈவெண்ட்டு ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் கொண்டு வரதுக்கு இந்த ஆடம்ஸ் ரிப்போர்ட் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஓகே, பார்ப்போம். இது வந்து மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் தி எஜுகேஷன் கேம் டு எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இந்தியாஸ். பிரிட்டிஷ் பீரியடில் தான் மாடர்னாக கொண்டு வந்தாங்க. ஹூ சென்ட் எ லெட்டர் இன் தி 1813 டு என்கொயர் இன் டு தி ப்ரிவைலிங் சிஸ்டம் ஆஃப் தி ப்ரைமரி எஜுகேஷன் இன் இந்தியா. கோர்ட் ஆஃப் தி டிரெக்டரிஸ், அதுக்குன்னு டேரக்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க தான் வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இன் மெட்ராஸ் பாம்பே என்கொயரிஸ் வேர் மேட் இன் த ரெகார்ட் டு தி இண்டிஜினியஸ் எஜுகேஷன் தி இயர். அந்த பழங்குடி மக்களுக்கான எஜுகேஷன் எப்போ கொண்டு வந்தாங்க 1822 and 23 ரெஸ்பெக்டிவ்லி. ஹூ ஆர்டர் தி ஸ்பெஷல் என்கொயரி இன் தி கண்டிஷன் ஆஃப் தி இண்டிஜினியஸ் எஜுகேஷன் ஆஃப் தி பெங்கால். லார்ட் வில்லியம் பெண்டிக் தான். 1813 வரைக்கும் ஆடம்ஸ் ரிப்போர்ட் வரைக்கும் இவர் தான் இருப்பார். What were the institution of the higher learning in Hinduism when the indigenous of the education was prevailing in India? ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் டோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சுங்கச்சாவடி சொல்கிற மாதிரி. அப்போ வந்து இப்போ நம்ம பணத்தை கட்டி தானே படிக்கிறோம், சும்மா ஒன்று படிக்கல. அது மாதிரி பணத்தை கட்டிட்டு படிக்கிற மாதிரி ஒரு லேர்னிங் வந்து ஹிந்துஸுக்கும் இந்த பழங்குடி மக்களுக்கு அப்போ இருந்தது எஜுகேஷன். அது பேர் தான் டோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஆன்சர் செக் பண்ணுவோம். டோல்ஸு, லார்ட் வில்லியம் பெண்டிக் 1822-23, இது எல்லாமே கரெக்டு. கோர்ட் ஆஃப் டிரெக்டரிஸ், British period. Okay, and question assessment of the two. The assignment assessment ரெண்டு ஒன்று தான். The response of the judiciary affairs were run by சதார். அதாவது ஜுடிஷியரி நீதியை பண்ணுறவங்க இயங்கக்கூடிய பேர் வந்து சதார் சொல்லுவாங்க. சதார் அப்படியே ஆன்சரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லும்போது சட்டார்னு அடித்த மாதிரி இருக்கும் இல்லையா கோர்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நிறைய கோர்ட்டில் பொள்ளாச்சி வழக்கு கூட நடந்திருக்கும் இல்லையா, 8-9 பேருக்கு ஆயுள் தண்டனையே கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் சட்டார் அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி சொல்லுவார். ஜுடிஷியல் சிஸ்டம், அது நீதி. The responsibility of the judicial affairs were run by Chadar. The sole aim of the Muslim education in medieval period was கேரக்டர் ஃபார்மேஷன். முஸ்லீம் இது வந்து கேரக்டர் ஃபார்மேஷன் இருக்கிறதுக்காக ப்ரைமரி எஜுகேஷன் வந்து மக்தாபான்னு சொல்லுவாங்க, ஹையர் வந்து மദ്രാஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து இந்த பிரிட்டிஷ் பாலிசி டு கண்ட்ரோல் கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா எப்போ வந்தாங்கன்னா 1773 தான். ரிலீஜியஸ் ஆக்ட் ஆஃப் 1773. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வேர் அலௌட் டு கேம் டு இந்தியா த பிரீச் தி ரிலீஜியஸ் ஃபார் இது ஃபாலோவிங் ஆக்ட். ஆமாம், அவங்க வந்து அவங்களுடைய இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறேன்னு வந்து அதெல்லாம் உடச்சிட்டு அவங்க வந்து நம்ம நாட்டை ஆளணும்னு எப்போ ரெடியானாங்கன்னா 1813 சார்ட்டர் ஆக்ட் மூலம். மோனோபோலிஸ் ரெஃபர்ஸ் டு தி சோல் செல்லர் அண்ட் பர்ச்சேசர், தனியாக இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சொல்லுவாங்க. When did Lord Macaulay wrote his famous minute? அது எழுதுனது வந்து 1835 தான். 1833 கொடுத்துருக்காங்க, தப்பு. 1835 எழுதிட்டு 38 இந்தியா வந்திருப்பார். And which of the people is wanted to promotion to India through the medium of the Sanskrit, Arabic, Persian? அதாவது எந்த group of the people wanted the promotion to the Indian education through the எங்களோட மீடியம்னா இது ஓரியன்டலிஸ்ட் தான். ஆக்சுவலாக அவங்களுடைய ஆன்சர் வந்து ஆங்கிள் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஓரியன்டலிஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். வாட் were the institution of the higher learning for Muslims when the indigenous system of education for prevailing in India? ஹையர்னாலே மதராஸா தான்.
அண்ட் விச் இஸ் நாட் கேட்டகரி ஆஃப் த எலமெண்டரி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இண்டிஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் த எஜுகேஷன். அந்த கேட்டகரியில் இல்லாதது எது? பாடசாலா, அரபிக்கு, பெர்ஷியன் ஸ்கூலு, மக்தாபா, இது எல்லாமே லோயர் ப்ரைமரி லெவல் எலிமெண்ட்ரி லெவலில் உள்ளது. ஓகேவா? இது அசஸ்மெண்ட் ஆஃப் த டூ.